பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சங்கீதம் புஸ்தகத்தில் 56ஆம் சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தில் அலைச்சல்களை குறித்து முதல்ல 3 செய்தி பேசினேன். கண்ணீர். ஏன்னா கண்ணீர் என்பது சிலருக்கெல்லாம் தொட்டா சினிங்க மாதிரி, டச் மீ நாட். லேசாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே கண்ணீர் எங்கேருந்து வரும் தெரியாது, மளமளன்னு கொட்டிடும். இந்த கண்ணீர்லாம் கணக்கு இருக்காது. விசுவாசத்திற்காக அழுதவர்கள், ஜனத்திற்காக, ஆத்துமாக்களுக்கு அழுதவர்கள். ஒரு மனுஷனை பாருங்கள் எதுக்காக அழுதான்னு. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நெகேமியா அழுதான். ஏன் அழுதான் என கண்பாருடைய காரணம், அவன் கேள்விப்பட்ட செய்தி அவனை கலங்க பண்ணியது. நெகேமியா இரவெல்லாம் அழுதானாம். இன்னைக்கு நீங்களும் நானும் எதுக்காக அழுகிறோம்? எந்த காரியத்திற்காக அழுகிறோம்? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலை, என்னை சுகமாக்கலை, என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கலை. இல்லையா, நிச்சயமாக நீங்கள் எதற்காக அழுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்களான. அன்றைக்கு நெகேமியா அழுதான். எதற்காக அழுதான்? காலையில் கூட ராஜா பார்த்து கேட்குறான், எப்பா உனக்கு வியாதி ஒன்றும் இல்லையே, மனதின் துக்கமே அன்றி வேறொன்றும் இல்லையே, நீ ஏன் இப்படி இருக்கன்னா? அப்போ தான் அவன் அந்த துக்கத்தை சொன்னான். உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1 வசனத்திலிருந்து அப்படி எல்லாம் திருப்பி எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா, கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா. கண்ணீர் சிந்தி கலங்கிடும் போது, கண்ணீர் சிந்தி கலங்கிடும் போது, கலங்காதே என்று கனிவோடு உழைத்து, கண்ணீர் சிந்தி கலங்கிடும் போது, கலங்காதே என்று கனிவோடு உழைத்து, கர்த்தரின் வார்த்தை இவ்வேளை தேற்றும், கர்த்தரின் வார்த்தை இவ்வேளை தேற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை காற்றும், இதயத்தை திறந்தாலும் மனப்புண்ணை காற்றும். கண்ணில் நீரோட்டமா, நெஞ்சில் போராட்டமா, உன் வாழ்வினிலே இன்னும் தீரா மனவாட்டமா, கண்ணில் நீரோட்டமா. துன்பங்கள் முள்ளை தொடர்ந்திடும் போது, திகையாதே என்று திருவாக்கு உரைத்த, துன்பங்கள் முள்ளை தொடர்ந்திடும் போது, திகையாதே என்று திருவாக்கு உரைத்த,
காக்கும் என் தேவ வார்த்தை இவ்வேளை தேற்றும். இதயத்தை திறந்தால் உன் மனப்புண்ணை ஆற்றும். இதயத்தை திறந்தால் உன் மனப்புண்ணை ஆற்றும். கண்ணில் நீரோட்டமா நெஞ்சில் போராட்டமா உன் வாழ்வினிலே மனவாட்டமா கண்ணில் நீரோட்டமா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை இருந்து வாசிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதம் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், இந்த சூசானை குறித்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சூசான் அரண்மனை எங்க இருந்துச்சு? சூசான் அரண்மனையிலிருந்து பிறந்த கட்டளை தான் யூதரையே கலக்கப்பட்டுச்சு. ஏன்னா நல்ல நேரம் நம்ம வாசிச்சோன்னா அந்த வார்த்தைக்கு அடுத்த டக்குன்னு என்ன வாசிட்டே போயிடுவோம். நிறுத்தி யோசிக்கணும். இந்த சூசான்லேருந்து பிறந்த கட்டளை எஸ்தரின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூசான்லேருந்து ஆமானும் ராஜாவும் குடிப்பதற்கு உட்கார்ந்தான். சூசான் நகரமே என்ன செய்து கலங்கிற்று. எனக்கு கண்பானுலே இந்த சூசான் நகரத்தில் தான் எஸ்தர் ராஜாத்தி ஜனத்துக்காக வேண்டுதல் செய்தாள். அங்கேதான் அவனுக்கு பொற்செங்கோல் நீட்டப்பட்டதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே ராஜாவுடைய சமூகத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன்னா ராஜாவின் பொற்செங்கோல் நீட்டப்பட்டு எஸ்தர் ராஜாத்தி உன் வேண்டுதல் என்று கேட்கப்பட்ட இடமும் அதுதான். இந்த சூசான் அரண்மனை தான் ஆமானுக்கு செய்த தூக்கு மரம். அதே ஆமானுக்கே போய் சேர்ந்தது இந்த சூசான் அரண்மனையில் தான். நம்ம சாதாரண நினைச்சிடக்கூடாது. வேதத்தை படிக்கும்போது நம்ம மூளையை கலட்டி வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்து தியானிக்கணும். அதனால தான் நம்ம பாடுறோம். என்ன பாடுறோம்? வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கரத்தா தாங்கி அம்மை திருச்சித்தம்போ நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வரைந்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வரைந்திடுமே. கரத்தா தாங்கி அம்மை திருச்சித்தம்போ நடத்திடுமே. உயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வரைந்திடுமே. இங்கே திரும்ப வாசிக்கிறோம். இந்த கிஸ்லேயு மாதம் 20வது மாதத்திலே சூசான் அரண்மனையில் வாசிங்க. 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். ஏன்னா மனுஷனுக்கு தீங்கு எங்க இருந்து வருது தெரியுமா? யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகிறதில்லை, வருத்தம் மண்ணிலிருந்து பிறக்கிறதும் இல்லை. தீங்கு புழுதியிலிருந்தா விளையுது. இங்கே பார்க்கிறோம் அந்த ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கும் போது நெகேமியா சொல்றாரு, எனக்கு ஆனானியும் வேறு சில சகோதரர்கள் இடத்துல வந்தாங்க, நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்டேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் இருக்கிற மீந்து இருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கோட சொல்ல மகா தீங்கு நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்க்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு செவிகள் கவனித்தும் கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா, உம்மை தேடாமல் வாழ்ந்தேன் ஐயா. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். எனக்கு அன்பானுடைய அவன் கேட்ட செய்திக்காக இரவும் பகல் அழுதான். ஏன்னா அவங்க மகா தீங்க அனுபவிக்கிறாங்க, கொடிய துன்பத்தை அனுபவிக்கிறாங்க. அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஜனங்களுக்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு நினைத்து நம்ம கண்ணீர் விட்டுருக்கோமா? ஏன்னா ஐயா பாடுவார், விதைந்த பலனை அறுப்பாரில்லை, பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனித அழிகின்றாரே, விதைந்த பலனை அறுப்பாரில்லை, பலன் பாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய்.
சிறுவண்டி மிகுதி ஆளோ இல்லை, அந்த மனிதர் அழுகின்றாரே. ஆத்ம ரட்சிப்புக்காக அழுதத கணக்கு உண்டுங்க. வேதத்தில் அவன் அழுது 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 எவ்வளோ நேரம் அழுதானா? ராத்திரி முழுக்க இரவு முழுவதும் அழுதானா. அழுது ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான்? பரலோகத்தின் தேவனே, வாசிங்க, பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, அவன் ஜெபம் பண்றான். அன்பு கூர்ந்து உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற, உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் செய்தோம். தாம் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாது போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் சரி நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் கூட்டி சேர்ப்பேன். ஏன்னா நாம பாதை தெரியாத ஆட்டை போற அல்லது நல்ல மீட்பனாக வந்து என்னை மீட்டிரே, பாதை தெரியாத பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்து தெரிந்த மனுஷனை தேடி வந்து சேர்த்தார். அதுக்கு என்ன சொல்றதுயா? இன்னைக்கு எதுக்கோ அழுகிறோம், அற்ப காரியங்களுக்கு அழுகிறோம். அன்றைக்கு நெகேமியா யார் தெரியுமா? அவன் பானபாத்திரக்காரன், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். அப்ப ராஜஸ்திரி உட்கார்ந்து இருக்கா. ராஜா கேட்கிறார், உனக்கு என்னப்பா வியாதி? உனக்கு என்ன வியாதி? ஒரு வியாதி இல்லை, உன் மனதின் துக்கம். அப்பதான் அவன் சொன்னான், என் ஜனங்கள் மகா தீங்கு அனுபவிக்கிறாங்க, நான் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும்?
எதற்காக அழுகிறோம்? எதற்காக அழுகிறோம்? எதற்கோ இன்னைக்கு அழுகிறோம். ஆனால் அழுகும் போதெல்லாம் ஆண்டவர் கண்ணீர் துடைப்பார். சிலர் பாடி உங்களை பரவசப்படுத்துறாங்க. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. உதவி செய்வதென்றே சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வதென்றே சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீர்த்தனையா, உதவி செய்பவரும் நீர்த்தனையா. உம்மையன்றி எனக்கு யாரும் இல்லை, உம்மையன்றி எனக்கு யாரும் இல்லை. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் நிற்பவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைப்பவரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம், ஆராதிப்பேனா 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 ஆயுள் நாளெல்லாம் இயேசுவை ஆராதிப்பேனா. நெகேமியா போல ஒரு மனுஷனை பார்க்க முடியுமாங்க? அவன் எதுக்கு அழுகிறான்? காரணம் இருக்கிறது. 4ஆம் வசனத்தில் அவன் சொல்லுகிறான், 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டான். எந்த வார்த்தை? சிறையிருப்புல மிஞ்சினவங்க மகா தீங்கையின் நிந்தையை அனுபவிக்கிறாங்க. இடிக்கப்பட்டு போயிற்று, அதன் வாசல் எல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்று இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய், அது ஒரு நாள்ல 2 நாள் இல்ல, எத்தனை நாள், சில நாளாய் அழுது துக்கித்து இரவும் பகலும் புலம்பிட்டு இருந்தாலும். இன்றைக்கு நாம் எதற்காக அழுகிறோம்? அப்படி அழுத நெகேமியாவின் கண்ணீர் கணக்கில் உண்டையா. இன்றைக்கு எத்தனை நெகேமியாக்கள் ஆத்துமாக்களுக்கு அழுறீங்க? ஆத்தும ரட்சிப்பு எத்தனை இடத்துல இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த பாரம் உண்டோ? தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இது தொடர்ந்து வரணும், தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரனால 5000 ரூபா தொலைக்காட்சிக்கும் ரெக்கார்டிங்கும் கட்டணம், சும்மா வராது. நீங்களும் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். நீங்கள் கேட்பீங்க, போட்டா போடுவீங்களா? உங்கள் போட்டாவே நான் பார்க்க முடியாது, அதனால தான் நான் போட்டா போடுறேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக ஜெபிப்பேன், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிப்பேன், உங்கள் தொழிலுக்காக ஜெயிப்பேன், உங்கள் சரீர சுகபலத்துக்காக ஜெயிப்பேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த ஆலயத்தில் வருகிற பார்வையற்ற மக்களுக்கு ஒரு உணவு கொடுக்க உதவலாம். இவங்களை அழைத்து வர்ற ஆத்துமாக்கள், கண்ணு தெரியாதவங்க, பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க, இவங்களை கூட்டிகிட்டு வந்து திருப்பி கொண்டு விடணும். இந்த அழைத்து வர பணிக்கு ஐயா மாதம் 16000 ரூபா செலவழிக்கிறோம், வேன் வாடகை மட்டுமே, அதற்கு உதவலாம். ஏன் நல்ல துணிமணிகள் இல்லாத எத்தனை பேர் உண்டு? இவர்களுக்கு ஒரு ஊன்றுகோல் கொடுக்க, நல்ல துணிமணிகள் கொடுக்க உதவலாம். பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவலாம். இப்போ திருநெல்வேலியில் கூட ஆலயத்தில் வயதான தாய்மார்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு தனியாக தங்குறக்க இடம் இல்லாமல் சர்ச்சுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பெரியவங்க வயசாக சின்ன குழந்தை மாதிரி தான், அதனால் நான் அவர்களை அங்கே தான் இருங்கன்னு சொல்லியிருக்கேன். சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு அறை கர்த்தர் கட்டித்தருவா, அந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு சதுரடி 2300 ரூபா. நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் உங்களைப் போல கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், 2 கண்ணும் தெரியாத பெண்கள் வயது முதிர்ந்த காலத்தில் ஆதரிப்பாரற்று இருக்கிற மக்களுக்கு
கட்டுகிற பணிக்கா 1 சதுரடி 2 சதுரடி ஒருவேளை 10 சதுரடி கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். இல்லை ஐயா ஒரு லோடு செங்கலுக்கு தரவா, ஒரு லோடு மண்ணுக்கு தரவா, கல்லுக்கு தரவா, இல்லை நானே கொண்டாந்து கொடுக்கவா, தாராளமாக வாங்க, ஒரு தப்பும் கிடையாது. இல்லை ஆசீர்வதிச்சிருந்தா நானே அதை கட்டித்தரவா, நிச்சயமாக சொல்ல உங்கள் பேரையே நான் அதில் எழுதி வச்சுட்டு போகிறேன். ஏன்னா ஆண்டவர் பார்க்கட்டும். அந்தரங்கத்தில் ஜெபித்தால் வெளியரங்கமாக பதில் கொடுப்பாருங்க. அந்த நன்மை உங்களுக்கு காலகாலத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் பதில் சொல்லும், ஆண்டவர் கொடுப்பார். ஒரு வேளை கேட்கலாம், நாங்கள் தூரத்தில் இருக்க பிரதர் எப்படி தாங்கிறது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே ஃபோன்பேலாம், அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒரு வேளை கணக்கு வைக்கிறவங்களாக இருந்தால் என்கிட்ட கேளுங்க, அதற்கான காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நாங்கள் எதற்காக அழ வேண்டும்? எங்கள் கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிறேன் என்று சொன்னீரே. ஏதோ ஒரு அற்பத்தனமாக அது இல்லை இது இல்லைன்னு அழுகிறதற்கு அல்ல, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோமா? நிந்தை அவமானத்தில் கண்ணீர் வடிக்கிறோமா? வேதனையில் கண்ணீர் வடிக்கிறோமா? எங்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யும். நாங்கள் எதற்காக அழுது கொண்டிருக்கிறோம், எதற்காக அழ வேண்டும் என்பதை எங்களுக்கு போதித்திரதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதி, தொழிலை ஆசீர்வதி, சரீர சுகபலத்தை ஆசீர்வதி. அவருடைய நெடுநாள் காத்திருப்புகள் நிறைவேறட்டும், நிறைவேறட்டும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 50213641, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.